முடவாட்டுக்கால் கீரை மூட்டு மற்றும் உடல் நலத்திற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் மூலிகை. வணக்கம் நண்பர்களே. நம் மலைப்பகுதிகளிலும் குறிப்பாக கொல்லிமலை போன்ற பகுதிகளிலும் காணப்படும் சில அரிய மூலிகைகள் தலைமுறைகள் கடந்து பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு தாவரம்தான் முடவாட்டுக்கால். முடவாட்டுக்கால் என்ற பெயரே இதன் பாரம்பரிய பயன்பாட்டுடன் தொடர்புடையது. குறிப்பாக உடல் வலி மூட்டு அசௌகரியம் மற்றும் உடல் வலிமை தொடர்பான பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகளுக்காக இது பேசப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு மூலிகையும் நோய்க்கு உறுதியான மருந்து என்று கருதாமல் அதன் பாரம்பரிய பயன்பாட்டையும் நவீன அறிவியல் ஆதாரங்களையும் தனித்தனியாக புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். முடவாட்டுக்கால் என்பது பொதுவாக மலைப்பகுதிகளில் வளரும் ஒரு மூலிகை தாவரமாக குறிப்பிடப்படுகிறது. இதன் இலை தண்டு மற்றும் குறிப்பாக வேர்ப்பகுதி பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. மலைவாழ் மக்கள் பல தலைமுறைகளாக இயற்கையில் கிடைக்கும் மூலிகைகளை தங்களுடைய பாரம்பரிய அறிவின் அடிப்படையில் பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த வகையில் முடவாட்டுக்காலும் ஒரு முக்கியமான மூலிகையாக கருதப்படுகிறது. ஆனால் தாவரத்தின் சரியான இன அடையாளம் உறுதி செய்யாமல் காட்டில் கிடைக்கும் எந்த வேரையும் அல்லது கிழங்கையும் மருத்துவத்திற்காக பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல. எனவே தாவரத்தை நன்கு அறிந்த நிபுணரிடம் அதன் அடையாளத்தை உறுதி செய்வது அவசியம். முடவாட்டுக்கால் பற்றி அதிகமாக கூறப்படும் பாரம்பரிய பயன்பாடுகளில் ஒன்று மூட்டு மற்றும் உடல் வலி தொடர்பான பயன்பாடு. சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் சில மூலிகைகள் உடலில் ஏற்படும் வாதம் சார்ந்த அசௌகரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. மூட்டு வலி உடல் வலி தசை இறுக்கம் போன்ற பிரச்சினைகளுக்கு மூலிகை தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். முடவாட்டுக்கால் மூட்டு வலியை குணப்படுத்தும் என்று உறுதியாகச் சொல்ல போதுமான மருத்துவ ஆதாரம் இல்லை. மூட்டு வலிக்கு காரணம் வயது காயம் மூட்டு தேய்மானம் அழற்சி அல்லது வேறு உடல்நல பிரச்சினையாக இருக்கலாம். எனவே நீண்ட நாட்களாக இருக்கும் மூட்டு வலி இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் இரண்டுமே மூலிகைகளை அவற்றின் தன்மை உடலமைப்பு மற்றும் பாரம்பரிய மருத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் பயன்படுத்துகின்றன. ஆனால் முடவாட்டுக்கால் என்ற தமிழ் பெயரால் குறிப்பிடப்படும் தாவரத்தின் தாவரவியல் அடையாளத்தை முதலில் உறுதி செய்வது முக்கியம். ஒரே உள்ளூர் பெயர் பல பகுதிகளில் வெவ்வேறு தாவரங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடும். அதனால் இந்த மூலிகை ஆயுர்வேதத்தில் இப்படித்தான் பயன்படுத்தப்படுகிறது என்று தாவர அடையாளம் உறுதி செய்யாமல் கூறுவது சரியானதல்ல. பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட தகவல்களை நாம் மதிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவற்றை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்த ஆதாரங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாரம்பரியமாக சில மூலிகைகள் கஷாயம் சூரணம் எண்ணெய் அல்லது வேறு மூலிகை தயாரிப்புகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் முடவாட்டுக்காலை வீட்டிலேயே அளவு தெரியாமல் அரைத்து சாப்பிடுவது அல்லது வேறு மூலிகைகளுடன் கலந்து பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்று கூற முடியாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் பாலூட்டும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மூலிகை மருந்துகளை மருத்துவர் அல்லது தகுதியான சித்த ஆயுர்வேத மருத்துவ நிபுணரின் ஆலோசனையின்றி பயன்படுத்தக்கூடாது. இயற்கையானது என்பதால் எல்லாமே பாதுகாப்பானது என்று நினைக்கக்கூடாது. தவறான தாவரத்தை அடையாளம் காண்பது தவறான அளவில் பயன்படுத்துவது அல்லது முறையற்ற தயாரிப்பு செய்வது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். மேலும் கடுமையான மூட்டு வலி வீக்கம் காயம் அல்லது எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தால் மூலிகையை மட்டும் நம்பாமல் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும்.
முடவாட்டுக்கால் போன்ற நம் பாரம்பரிய மூலிகைகள் இயற்கை மருத்துவ அறிவின் ஒரு பகுதியாக இருக்கின்றன. அவற்றைப் பற்றி அறிந்து கொள்வதும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய அறிவை பாதுகாப்பதும் முக்கியம். அதே நேரத்தில் பாரம்பரிய தகவலையும் அறிவியல் மருத்துவத்தையும் சரியான புரிதலுடன் அணுகுவதே சிறந்த வழி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பாரம்பரிய மூலிகைகள் பற்றிய நம்பகமான தகவல்களுக்கு நலம் நம் கையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.